இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இந்த புதிய நாளுக்காக, இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பு தந்தையே. இன்று நாங்கள் தியானிக்கப் போகும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியவும், அதன்படி வாழும் வரத்தை அழைக்கவும் உம்மை மன்றாடுகிறோம். இந்த நன்றியின் மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இன்று டிசம்பர் 12, 2025 திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்துல இருக்கும். ஆமா, இந்த காலம்னாலே ஒரு விதமான எதிர்பார்ப்பு, ஒரு தயாரிப்பு. கரெக்ட். கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நம்ம மனசையும் உள்ளத்தையும் தயார்படுத்துற ஒரு நேரம் இது. இந்த நேரத்துல வர்ற இன்றைய வாசகங்கள் கடவுளோட வழிகாட்டுதலுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. ஆமா, இதை நம்ம புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு பூங்காவுல ஒரு அப்பா தன் மகனோட விளையாடிட்டு இருக்காரு. பையன் ரொம்ப சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு ஆபத்தான பாறை உச்சிக்கு பக்கத்துல ஓடுறா. இத பார்த்ததும் அப்பாவுக்கு உசுரே போயிடுச்சு. ஐயோ! பதற்றத்தோட, மகனே அங்க போகாதடா, விழுந்துடுவ, இங்க வா, இங்க வந்து விளையாடுன்னு கத்துறாரு. ஆனா விளையாட்டோட அந்த வேகத்துல இருந்த அந்த பையனுக்கு அப்பாவோட குரல் ஒரு தடையாதான் தெரிஞ்சுது. எரிச்சலோட அப்பாவை திருப்பி பாக்குறான். அவன் காதுல அப்பாவோட அன்பு விழல, தடையோட சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. இந்த ஒரு காட்சியை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 வாசகங்களோட ஆன்மாவையும் புரிஞ்சுக்கலாம். ஆமா, கடவுள் நம்ம நன்மைக்காக பேசும்போது நாம அதை அந்த பையன் மாதிரி ஒரு தடையா பாக்குறோமா, இல்ல அந்த அப்பாவோட அன்பா ஒரு வழிகாட்டுதலா ஏத்துக்கிறோமா? இந்த கேள்வியோட வாங்க இன்னைக்கான வாசகங்களை இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்தும், திருப்பாடல் 1லிருந்தும், கடைசியா மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்தும் தியானிக்க போறோம். முதல்ல எசாயா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகம், அதிகாரம் 48, வசனங்கள் 17-19 வரை. இஸ்ரேலின் தூயவர், உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவர், செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவர் நானே. என் கட்டளைகளுக்குச் செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலவும் உன் வெற்றி கடல் அலை போலவும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழி மரபினர் மணல் அளவாகவும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போலவும் இருந்திருப்பர். அவர்கள் பெயர் என் திருமுன்னிருந்து வெட்டி வீழ்த்தப்படாது. அவர்கள் பெயர் என் திருமுன்னிருந்து அழிக்கப்படாது. இந்த வாசகத்தோட தொடக்கமே ரொம்ப அழுத்தமா இருக்கு. பேசுறது யாருங்கிறத கடவுள் 2 பட்ட பெயர்களோட அறிமுகப்படுத்துறார். ஆமா, இஸ்ரேலின் தூயவர், உன் மீட்பர். இந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. அவர் தன்னை வெறும் அரசர் என்றோ அதிகாரி என்றோ சொல்லல. உண்மைகா, அந்த தூயவர்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா அதோட அர்த்தம் என்ன? அவர் பாவத்துல இருந்து, இந்த உலகத்தோட அசுத்தங்கள்ல இருந்து முற்றிலும் வேறானவர். அவரிடம் எந்த களங்கமும் இல்லை. ஆமா, அப்போ அவர்கிட்ட இருந்து வர்ற வழிகாட்டுதலும் அப்பழுக்கற்றதா, எந்த தவறும் இல்லாததா தான் இருக்கும். 2வதா மீட்பர்னு சொல்றாரு. மீட்பர்னாலே ஆபத்துல இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து, பாவத்துல இருந்து நம்மள விடுவிக்கிறவர். இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து மீட்ட அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மீட்பர் நமக்கு ஒரு வழியை காட்டுறாருன்னா அது நிச்சயமா நம்மள விடுதலைக்கு அழிச்சிட்டு போற வழியா தான் இருக்க முடியும். கடவுள் தன்னோட தகுதியை முதல்ல நிலைநிறுத்துறார். அதனாலதான் அடுத்த வரியில அவ்வளவு உரிமையோட, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவர், செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவர் நானேன்னு சொல்றார். ஆமா, இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை பயனுள்ளவை. மிக முக்கியமான பாயிண்ட். கடவுள் நமக்கு கற்பிக்கிறது எல்லாமே நமக்கு பயன் தர்றவன். ஆனா நம்மளோட குறுகிய பார்வைக்கு சில நேரங்கள்ல அது அப்படி தெரியாது. உண்மைதான். சில கட்டளைகள் கடினமா தோணலாம், சில தியாகங்கள் தேவையில்லாதது போல படலாம். ஆனா எல்லாத்தையும் அறிந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எது நமக்கு உண்மையான நிரந்தரமான நன்மையை கொடுக்கும்னு. கடினமா தெரிஞ்சாலும் பாதுகாப்பான பாதையத்தான் அவர் நமக்கு காட்டுறார். இந்த முதல் பகுதி கடவுளோட வழிகாட்டுதல் ஏன் முக்கியங்கிறதுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்குது. ஆமா, இது ஒரு அதிகாரியோட குரல் இல்ல, மாறாக தம் பிள்ளைகள் தப்பான வழியில போயிடக்கூடாதுன்னு அக்கறையோட வழிகாட்டுற ஒரு தந்தையோட குரல். சரியா சொன்னீங்க. இந்த நம்பிக்கையோட அடுத்த பகுதிக்குள்ள போகும்போது அதோட அர்த்தம் இன்னும் ஆழமாகுது. 18வது வசனம் நிபந்தனையும் அதுக்கான வாக்குறுதியையும் இணைக்குது. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் அப்படின்னு தொடங்குது. அந்த இருப்பாயானால்ங்கிற வார்த்தையில ஒரு விதமான ஏக்கமும் அன்பும் கலந்திருக்கிறத நம்மால உணர முடியுது. ஆமா, அது ஒரு கட்டளையை விட ஒரு அன்பான அழைப்பு மாதிரி ஒலிக்குது. ஐயோ என் பிள்ளையே, இந்த நன்மைகளெல்லாம் நீ பெற்றுக்கணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்படுறேன், நீ என் பேச்சை கேட்டா மட்டும் போதுமே அப்படின்னு கெஞ்சுற மாதிரி இருக்கு. ஒரு வியாபார ஒப்பந்தம் மாதிரி இல்ல.
இல்லவே இல்ல, நீ இத செஞ்சா நான் அத குடுப்பேன் அப்படின்னு இல்லாம, நீ விதைய விதைச்சா மரம் வளரும்ங்கிற மாதிரி இது ஒரு இயற்கையான விளைவு. மிக அருமையா சொன்னீங்க. அந்த விளைவுகள், அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்னு விளக்க கடவுள் 2 அற்புதமான உருவகங்களை பயன்படுத்துறாரு. சொல்லுங்க. முதலாவது, உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலவும். நிறைவாழ்வு அதாவது சமாதானம் ஒரு ஆறு மாதிரி இருக்குமா. ஒரு ஆறு மாதிரி. ஒரு ஆற்றோட குணம் என்ன? அது வற்றாம தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாயிற இடமெல்லாம் செழிப்பா இருக்கும். ஆமா. அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு கிடைக்கிற சமாதானம்ங்கிறது ஏதோ ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போற தற்காலிக உணர்வு இல்ல. அது நம்ம வாழ்க்கையில வற்றாத ஜீவநதியை போல ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். இன்பத்திலையும் சரி, துன்பத்திலையும் சரி, ஏற்றத்திலையும் தாழ்விலையும் அந்த சமாதானம் நம்மள விட்டு போகாது. 2வது உருவகம் இன்னும் சக்தி வாய்ந்தது. ஆமா, உன் வெற்றி கடல் அலை போலவும். கடல் அலைகளை நாம பார்த்திருக்கோம். அது எவ்வளவு வலிமையானது. ஆமா, ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு பெரிய அலைய யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உண்மைதான். கடவுள் சொல்றார், நீ ஏன் வழியில நடந்தா உனக்கு கிடைக்கிற வெற்றி அப்படிப்பட்டதா இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது வலிமையானதா தொடர்ச்சியானதா இருக்கும். இங்க வெற்றிங்கிறது உலக பிரகாரமான வெற்றிகளை மட்டும் குறிக்கலன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல. அதைவிட மேலாக பாவத்தின் மீதான வெற்றி, சோதனைகளின் மீதான வெற்றி, சாத்தானோட தந்திரங்களின் மீதான வெற்றி, இப்படி ஆழமான ஆன்மீக வெற்றிகளையும் இது குறிக்குது. அப்போ கீழ்ப்படிதல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில வற்றாத சமாதானத்தையும் தடுக்க முடியாத வெற்றியும் கொண்டு வர்ற ஒரு திறவுகோல். சரியா சொன்னீங்க. அந்த ஆசீர்வாதங்கள் அதோட நின்னுடல, அது அடுத்த தலைமுறைக்கும் தொடருதுங்கிறது தான் 19வது வசனம் விளக்குது இல்லையா? ஆமா, உன் வழிமரபினர் மணல் அளவாகவும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போலவும் இருந்திருப்பர். இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கும் அதேதான். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகச் செய்வேன் என்ற அந்த வாக்குறுதி. இங்கேயும் எண்ணிக்கை மட்டும் முக்கியம் இல்ல. உண்மைதான். அது வெறும் எண்ணிக்கையை பத்தினது மட்டும் அல்ல, ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தையும் கடவுளோட உடன்படிக்கையில நிலைச்சிருக்கிறதையும் குறிக்குது. ஆமா, நாம கடவுளுக்கு உண்மையா இருக்கும்போது அதோட பலனை நம்ம பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்களும் அறுவடை செய்வாங்க. ஒரு தலைமுறையோட முடிஞ்சு போற ஆசீர்வாதம் இல்ல. இதுதான் அந்த வசனத்தோட கடைசி பகுதிதான். அதோட உச்சக்கட்டம்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் பெயர் என் திருமுன்னிருந்து வெட்டி வீழ்த்தப்படாது, அவர்கள் பெயர் என் திருமுன்னிருந்து அழிக்கப்படாது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு. என் திருமுன்னிருந்துன்னு சொல்றார். அதாவது கடவுளோட நினைவுல இருந்து, கடவுளோட பார்வையில இருந்து, அவரோட பாதுகாப்பு வலயத்துல இருந்து அவங்க ஒருபோதும் நீக்கப்பட மாட்டாங்க. இந்த உலகத்துல நாம எவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சாலும் ஒரு கட்டத்துல நம்ம பேர் மறக்கப்பட்டுடும். ஆனா கடவுளோட நினைவுல நம்ம பேர் நிலைச்சிருக்கிறது தான் உண்மையான நிலைவாழ்வு. கரெக்ட். இது வெறும் உயிர் வாழ்றத பத்தி இல்ல, கடவுளோட திட்டத்துல, அவரோட மீட்பின் வரலாற்றுல, அவரோட குடும்பத்துல ஒரு நிரந்தரமான இடத்தை பெறுவதை பற்றியது. ஆமா, நம்மளோட ஒரு கீழ்ப்படிதல் நமக்கும் நம்ம சந்ததிக்கும் கடவுளோட ஒரு பிரிக்க முடியாத உறவை உறுதி செய்யுது. இந்த 3 வசனங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு சின்ன கீழ்ப்படிதலுக்கு இவ்ளோ பெரிய தலைமுறை தாண்டிய ஆசீர்வாதங்களான ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எசாயா வழியா பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்மளோட இந்த அவசரமான குழப்பமான வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? நாம எப்படி கடவுளோட குரலுக்கு செவிசாய்க்க முடியும்? மிக நடைமுறையான ஒரு கேள்வி. கடவுள் இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கார். முதலாவதா திருவிவிலியத்தின் வழியா. சரி. நாம தினமும் திருவிவிலியத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது கடவுள் நம்மளோட அன்றைய சூழலுக்கு ஏத்த ஒரு வார்த்தையை தரார். 2வதா திருச்சபையோட போதனைகள் வழியா. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள். ஆமா, அவங்க வழியா திருச்சபை நமக்கு வழங்குற வழிகாட்டுதல்கள் கடவுளோட குரலை கேட்கறதுக்கான ஒரு முக்கியமான வழி. செபமும் ஒரு முக்கியமான வழி இல்லையா? நாம பேசுறத கடவுள் கேட்கிற மாதிரி கடவுள் பேசுறத கேட்கறதுக்கும் நாம நேரம் ஒதுக்கணும். கண்டிப்பா. நம்மளோட பரபரப்பான வாழ்க்கையில ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்து, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு கேட்கறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். அருமையான யோசனை. சில நேரங்கள்ல நம்ம மனசாட்சியோட குரல் வழியாவும் நல்ல நண்பர்களோட ஆலோசனைகள் வழியாகவும் கூட கடவுள் பேசலாம். நம்ம காதுகளையும் இதயத்தையும் திறந்து வைக்கிறது தான் முக்கியம். உண்மைதான். இப்போ இந்த கேள்வியை நான் நம்மள கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்க விரும்புறேன்.
கேளுங்க. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில கடவுளோட வழிகாட்டுதல புறக்கணிச்சுட்டு நம்ம சொந்த அறிவையும் விருப்பத்தையும் நம்பி குறுக்கு வழியில செல்ல முயற்சிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எந்த நிறைவாழ்வு என்னும் ஆற்று நாம வற்றி போக செய்றோம், எந்த வெற்றி என்னும் கடல் அலைய நம்ம தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம்? இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆமா, பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்ல, தோல்விகள் தொடருதுன்னு நம்ம குறைப்பட்டுக்கிறோம். ஆனா அதுக்கு காரணம் ஒருவேளை நாம கடவுளோட குரலுக்கு செவி சாய்க்காம நம்ம சொந்த வழியில பிடிவாதமா போயிட்டு இருக்கிறது தானோன்னு. ஆமா, நம்மள நாமே சோதிச்சு பார்க்க இந்த வாசகம் அழைக்குது. கடவுளோட கட்டளைகள் நம்மள சிறைப்படுத்துற சங்கிலிகள் இல்ல, அவை ஆபத்தான பள்ளத்தாக்குகள்ல நாம விழுந்துடாம நம்மள காக்கிற பாதுகாப்பு வேலிகள். நிச்சயமா, அவை நம்மள நிறைவாழ்வுங்கிற உச்சிக்கு அழைச்சிட்டு போற வழிகாட்டிகள். இத நாம முழுசா உணரும்போது அவரோட கட்டளைகளை பின்பற்றுவது ஒரு பாரமா இல்லாம ஒரு பாக்கியமா மாறும். கரெக்ட். நம்மை அன்பு செய்யும் நம்முடைய கடவுள், இஸ்ரேலின் தூயவர், நம் மீட்பர், நமக்கு பயனுள்ளவற்றையே கற்பிக்கிறார். செல்ல வேண்டிய சரியான வழியில் நம்மை நடத்துகிறார். அவருடைய அன்புக் கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்போது நம்முடைய வாழ்வில் வற்றாத நிறைவாழ்வு என்னும் ஆறு பாய்ந்தோடும். தடுக்க முடியாத வெற்றி என்னும் கடல் அலைகள் புரண்டு வரும். இந்த ஆசீர்வாதம் நம்மோடு நின்றுவிடாமல் நம் தலைமுறையினரையும் சென்றடையும். நம்முடைய பெயர் கடவுளின் திருமுன்னிருந்து ஒருபோதும் அழிக்கப்படாது. இந்த வாக்குறுதியை நம் இதயத்தில் ஆழமாக பதித்துக் கொள்வோம். அப்போ கடவுளோட வழிய புறக்கணிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு சட்டத்தை மீறுறது மட்டும் இல்ல. அது நமக்காகவே காத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாமளே வேண்டான்னு சொல்ற மாதிரி. அப்போ இது கடவுள் நமக்கு காட்டுற ஒரு அன்பான பாதை. சரி, இந்த பாதைக்கும் நாம தேர்ந்தெடுக்கிற மத்த பாதைக்கும் என்ன வித்தியாசம்னு பதிலுரை பாடல் ரொம்ப அழகா விளக்குது இல்லையா? ஆமா, அடுத்ததா வர்ற பதிலுரை பாடல் திருப்பாடல் 1. இதோட பல்லவியே ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார்னு முதல் வாசகத்தோட கருத்து அப்படியே புடிச்சுக்குது. ஒரு பக்கம் கவனமா நடப்பட்ட வேரூன்றிய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் காத்தோட போற ஒரு நிலையற்ற வாழ்க்கை. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமாம், ரொம்பவே பிரபலமான ஒரு திருப்பாடல், ஆனாலும் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் ஒரு புது அர்த்தம் கொடுக்கும். நிச்சயமா. சரி, அப்போ அந்த வாசகத்துக்குள்ள போகலாம். முதல் வசனமே ஒரு பெரிய கேள்வியோடு தான் தொடங்குது. நற்பேறு பெற்றவர் யார்? ஆமா, அதுக்கு பதிலா ஒரு 3 செய்யக்கூடாதவை பட்டியலிடப்பட்டிருக்கு. அவர் பொல்லார் சொற்படி நடவாதவர், பாவிகளின் வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். எனக்கு இது எப்போதுமே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தோணும். ஆனா இது சும்மா சிலரை தவிர்க்கிறது மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? நல்ல கேள்வி. இது நபர்களை தாண்டி அவங்களோட மனநிலையையும் உலக பார்வையையும் தவிர்க்கிறது பத்தினது. உதாரணத்துக்கு, பொல்லார் சொற்படி நடப்பதுன்னா அது ஏதோ ஒரு கெட்ட ஆலோசனைய கேட்கறது மட்டும் இல்ல. இன்னைக்கு எனிதிங் கோஸ்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா? அறநெறியே தேவையில்ல, எது சரி எது தப்புன்னு எதுவும் இல்லங்கிற ஒரு பார்வை. ஆமா, அந்த பார்வையை ஏற்றுக்காம இருக்கிறது. சரியா சொன்னீங்க. அதுதான் முதல் படி. அப்போ பாவிகளின் வழி நில்லாதவர்னா? வழிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது ஒரு வாழ்க்கை முறையை குறிக்குது. ஏதோ ஒரு தடவை செய்யற தப்பில்ல. ஓ, a lifestyle. எக்ஸாக்ட்லி. கடவுளோட நெறிக்கு எதிராவே தொடர்ந்து வாழ்ற ஒரு பாதை. அந்த பாதையில போய் நிக்காம அத நம்ம பாதை இல்லன்னு விலகி இருக்கிறது. இதுல 3ஆவதா வர்றதுதான் எனக்கு ரொம்ப சவாலா தெரியுது. இகழ்வாரின் குழுவின் அமராதவர். சொல்லுங்க. இன்னைக்கு நாம பாக்குற சினிக்கல் கிரவுட் இதை ஞாபகப்படுத்துது. நம்பிக்கை, அன்பு, நல்லதுன்னு எதை சொன்னாலும் கிண்டல் பண்ற, கேலி பண்ற ஒரு கூட்டம். உண்மைதான். அந்த மனநிலை ரொம்ப சுலபமா நம்மையும் தொத்திக்கும். மிகச்சரி. அந்த விரக்தி மனப்பான்மை ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப ஆபத்தானது. அது நம்பிக்கைய அரிச்சிடும். ஆக நற்பேறு பெற்றவர் இந்த 3 எதிர்மறையான செல்வாக்குகளிலிருந்தும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிறார். அது ஒரு செயல் அல்ல, ஒரு தொடர் தேர்வு. சரி, இதெல்லாம் டோன்ட்ஸ். அப்போ அவங்க செய்யற டூ என்ன? வாசகம் அதுக்கும் ஒரு அழகான பதில் சொல்லுது. ஆனால் அவர் ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி கொள்பவர். ஆமா, அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தை தான் இங்க முக்கியம். இது ஒரு சுமையான கடமை இல்ல, ஒரு ஆனந்தம். ஆமாம், இது வெறும் அறிவு சார்ந்த பயிற்சி இல்ல, இது ஒரு உறவு மாதிரி. சிந்திப்பது அல்லது தியானிப்பதுங்கிறது ஒரு மாடு அசை போடுறதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா?
ஆமா, அந்த வார்த்தைய மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு நாள் முழுக்க அது அசை போடுறது. அது நம்மளோட எண்ணங்களை, முடிவுகளை, ஏன் நம்மளோட இயல்பையே மாத்த அனுமதிப்பது. அது நம்ம ஆன்மாவோட பின்னணி இசையா மாறிடுது. வாவ்! அப்படி கடவுளோட வார்த்தையோட ஒரு ஆழமான உறவுல இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அடுத்ததா ஒரு அற்புதமான உருவகம் வருது. நீரோடை ஓரத்து மரம். ஆமா, கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு பாதுகாப்பு உணர்வு வருது. கரெக்ட். அந்த பாதுகாப்பு எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அதுக்கு காரணம் அந்த மரத்தோட ஆதாரம். அது மழையை நம்பி இல்ல. இல்ல, அது எப்போதாவது பெய்யற மழைய நம்பி இல்ல. அதுக்கு அடியில தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நீரோடை இருக்கு. அந்த நீரோடை தான் கடவுளின் வார்த்தையும் அருளும். ஆமா, வெளியுலக சூழல் எப்படி இருந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, அந்த மரத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஜீவன் கிடைச்சிட்டே இருக்கு. வாசகம் சொல்லுது, அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். இந்த ஊமையில ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டியது. முதல்ல, நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம். இந்த மரம் தனக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனால அதோட வேர்களை சரியான இடத்துல ஊண்டி இருக்கு. எனக்கு இதுல பருவ காலத்தில் கனிதந்துங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நாம எல்லாருமே உடனடி பலனை எதிர்பார்க்கிறோம். இன்ஸ்டன்ட் வெற்றி, இன்ஸ்டன்ட் ரிசல்ட். ஆமாம், அவசர உலகம். ஆனா இந்த மரம் அவசரப்படல. அது தாம் வேர்லிருந்து சக்தியை எடுத்து சரியான நேரத்துல தாம் பருவத்துல கனி கொடுக்குது. என்ன ஒரு அற்புதமான கருத்து! இன்றைய உலகில் நாம் எப்போதும் கனி கொடுக்க வேண்டும், ப்ரொடக்டிவா இருக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தம் இருக்கு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சரியான மூலத்தோடு இணைந்திருந்தா சரியான நேரத்துல கனி தானாக வரும். அவசரப்பட தேவையில்லை. It's about being, not just doing. கனி கொடுப்பது அதோட இயல்பு. அது எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யல. உண்மைதான். அடுத்தது, என்றும் பசுமையாயிருக்கும். வாழ்க்கையில சில நேரங்கள்ல கோடைக்காலம் மாதிரி வறண்ட சோதனையான நேரங்கள் வரலாம். ஆனா அந்த நீரோடையோட தொடர்பு இருக்கிறதால இந்த மரத்தோட இலைகள் வாடி போகல. அதுபோல கடவுளோட வார்த்தையில வேரூன்றிய ஒருத்தர் துன்பக் காலத்திலையும் தன் நம்பிக்கையையும் உயிர்ப்பையும் இழக்க மாட்டார். இறுதியா அந்த வசனம் இப்படி முடியுது, தாம் செய்வதனித்திலும் வெற்றி பெறுவார். இந்த வார்த்தை தான் பலருக்கும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆமா, இந்த வெற்றி என்ற வார்த்தை தான் எனக்கு கொஞ்சம் இடருது. ஏன்னா நம்ம உலகத்துல வெற்றிங்கிறது பணம், புகழ், அதிகாரம். ஆனா இங்க அது இல்லன்னு சொல்றீங்க. அப்போ உண்மையான வெற்றிங்கிறது ஒரு மனநிலைதானா? அது ஒரு மனநிலையை விட மேலானது. திருவிவிலிய பார்வையில வெற்றி அல்லது செழிப்புங்கிறது ஒரு ஆழமான ஆன்மீக நிறைவு. ஒரு நோக்கம் நிறைந்த வாழ்க்கை. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும், அது குடும்பத்தை கவனிப்பதா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், அது கடவுளோட பெரிய திட்டத்தோட இணைஞ்சிருக்குங்கிற உணர்வு. அந்த நிறைவு தான் உண்மையான வெற்றி. ஆமா, அது உலகப் பொருட்களால் அளவிட முடியாதது. ஆஹா, ஒரு பக்கம் வேரூன்றிய கனிதரும் பசுமையான மரம். இந்த வாழ்க்கை முறைக்கு நேர் எதிர்மாறான ஒரு சித்திரத்தையும் திருப்பாடலாசிரியர் அடுத்ததா காட்டுறார். ஆமாம், ஒரு தெளிவான வேறுபாடு. 4ஆம் வசனம் சொல்லுது, பொல்லார் அப்படியில்லை, அவர்கள் காற்றடித்துச் செல்லும் பதரை போல ஆவார்கள். பதர்? ஆமாம், பதர். பதர்னா என்னன்னு நமக்கு தெரியும். அறுவடைக்கு பிறகு தானியத்திலிருந்து பிரிக்கப்படுற உள்ளீடு இல்லாத இலகுவான உமி. அதுக்கு வேர் கிடையாது, எடை கிடையாது, சொந்தமா ஒரு திசையும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் மாதிரி. கரெக்ட். ஒரு காத்தடிச்சா மொத்தமா அந்த பக்கம் அடிச்சுட்டு போயிடும், அடுத்த காத்துக்கு வேறொரு திசை. சரியா சொன்னீங்க. அந்த பதரின் நிலைய முதல் வசனத்துல சொல்லப்பட்ட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. கடவுளோட சட்டத்துல வேரூன்றாத வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நிலையா நிக்க ஒரு ஆதாரம் இருக்காது. எது பிரபலமா இருக்கோ, எந்த கருத்து வேகமா பரவுதோ அந்த பக்கம் மனசாயும். எந்த பிடிப்பும் இல்லாத, நோக்கமும் இல்லாத, இலகுவான ஆனா பயனற்ற ஒரு வாழ்க்கை. மரம் வாழ்வையும் வளர்ச்சியையும் பயனையும் குறிக்குது. பதரோ நிலையற்ற தன்மையையும் பயனற்ற தன்மையும், முடிவில் சிதறிப் போவதையும் குறிக்குது. எவ்வளோ பெரிய வேறுபாடு! அப்போ இந்த 2 பாதைகளோட முடிவு என்ன? ஒரு மரம், ஒரு பதர். ரெண்டுக்கும் ஒரே முடிவா இருக்க முடியாது இல்லையா? நிச்சயம் இருக்க முடியாது. அதத்தான் இறுதி வசனம் தெளிவுபடுத்துது. நேர்மையாளர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லார் வழியோ அழிவை தரும். இதுல கருத்தில் கொள்வாருங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. ஆமாம்.
அது சும்மா அவருக்கு தெரியுங்கிற மாதிரி இல்ல. அதுல ஒரு அக்கறை, ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தோணுது. 100%. மூல மொழியான எபிரேயத்தில் அறிதல் அல்லது கருத்தில் கொள்ளுதல் என்பது ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உறவை குறிக்குது. ஓ, ஆண்டவர் நேர்மையாளரின் பாதையை அழிந்திருக்கிறார் என்றால் அவர் அந்த பாதையை பாதுகாக்கிறார், அதில் வழி நடத்துகிறார், அவங்களோட கூடவே பயணிக்கிறார்னு அர்த்தம். அது கடவுளின் அக்கறையிலும் பாதுகாப்பிலும் உள்ள ஒரு பாதை. அப்போ பொல்லார் வழியோ அழிவை தரும்னா கடவுள் அவர்களை தண்டிச்சு அழிக்கிறார்னு அர்த்தம் இல்ல. இல்ல, அவங்க தேர்ந்தெடுத்த பாதையே, அந்த வேர்கள் இல்லாத பதரின் பாதையே இயல்பாகவே அழிவுக்கு கொண்டு போகுது. காத்துல சிதறி போறதுதான் அதோட இயல்பு. மிக சரி. இந்த பதுரை பாடலோட பல்லவியோட இணைச்சு பார்க்கும்போது முழுமையான அர்த்தம் கிடைக்கும். பல்லவி சொல்லுது, ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆமா, அந்த ஒளிதான் அந்த மரத்துக்கு ஜீவன் கொடுக்கிற நீரோடே, அந்த பாதைதான் கடவுள் பாதுகாக்கிற பாதை. ஆக இந்த திருப்பாடல் நமக்கு முன்னாடி ஒரு தெளிவான தேர்வை வைக்குது. மரமாக வாழப்போகிறோமா அல்லது பதராக பறந்து போக போகிறோமா? உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்க எந்த நீரோடைகளின் அருகில் உங்களை நட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? அவை வாழ்வளிக்கும் நம்பிக்கை மற்றும் உண்மையின் நீரோடைகளா, அல்லது கடந்து போகும் போக்குகள் மற்றும் கருத்துக்களின் ஆழமற்ற குட்டைகளா? உங்கள் வேர்களை வலுப்படுத்த கடவுளின் வார்த்தையை இன்னும் அதிகமாக சிந்திக்க இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய படி என்ன? கடவுளோட வார்த்தையில வேர் ஊன்றி நீரோடை ஓரத்து மரம் மாதிரி நிலையான கனித்தரும் வாழ்க்கை வேண்டுமா? இல்ல எந்த பிடிப்பும் இல்லாம சூழ்நிலைகள் என்ற காத்துல அடிச்சிட்டு போற பதர் மாதிரி அர்த்தமில்லாத வாழ்க்கை வேண்டுமா? இந்த தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, இந்த தேர்வுங்கிற புள்ளி நம்மள நேரடியா நற்செய்திக்கு கூட்டிட்டு போகுது. அங்கே இயேசு ஒரு தலைமுறையை சந்திக்கிறாரு. அவங்க மரம் மாதிரி இருக்கவும் விரும்பல. ஆனா அவங்க பதர் மாதிரி இருக்கும்னு ஒத்துக்கவும் தயாரா இல்ல. ஒரு பிடிவாதமான மனநிலையில இருக்காங்க. ஆமா, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 16-19 வரை இயேசு ஒரு ரொம்ப கூர்மையான கேள்வியோட இந்த பகுதியை ஆரம்பிக்கிறாரு. என்ன கேள்வின்னு சொல்றீங்க? இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு கேக்குறாரு. இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியல. ஒரு தலைமுறையையே எடை போடுற ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி. ஆமா, அதுக்கு அவரே பதிலும் சொல்றாரு இல்லையா? ஆமா, அவரே பதிலும் சொல்றாரு. அவங்கள சந்தை வெளியில உட்கார்ந்திருக்கிற சிறுவர்களுக்கு ஒப்பிடுறார். இந்த உவமைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கேள்வி எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. ஒரு முழு தலைமுறையையும் பார்த்து உங்களை நான் எப்படி விவரிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. அதுல ஒரு விதமான ஆதங்கம், ஒரு வேதனை கலந்திருக்கு. கரெக்ட். அப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த உவமை பாருங்க, ரொம்ப எளிமையானது. சந்தை வெளிங்கிறது அந்த காலத்துல ஊரோட இதயம் மாதிரி. வியாபாரம், சந்திப்புகள், விளையாட்டுன்னு எல்லாமே அங்கதான் நடக்கும். அந்த சந்தை வெளியில இருக்கிற சிறுவர்கள் மத்தவங்கள பார்த்து நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை அப்படின்னு குறை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பமில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஏல எனக்கு ஒரு கேள்வி வருது. இயேசு ஏன் இங்க குறிப்பா சிறுவர்களை பத்தி பேசணும்? இது அந்த தலைமுறையினரை ஒரு விதத்துல குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இல்லையா? இது ஒரு அருமையான கேள்வி. அது அவங்கள குறைச்சும் மதிப்பிடுறதுக்கு இல்ல, ஆனா அவங்களோட மனநிலையோட முதிர்ச்சியின்மைய சுட்டி காட்டுறதுக்கு தான். ஓ, அப்படியா? ஆமா, சிறுவர்களோட உலகத்துல விளையாட்டு தான் முக்கியம். அங்க விதிகள் எல்லாம் அவங்களாலதான் உருவாக்கப்படும். நான் இப்போ திருமண விளையாட்டு விளையாடுறேன், நீ என் கூட ஆடணும். இல்லனா நான் இப்போ இறுதி ஊர்வல விளையாட்டு விளையாடுறேன், நீ அழணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. மத்தவங்க தன்னோட விருப்பத்துக்கு இணங்கணுங்கிற அந்த பிடிவாதம், அந்த முதிர்ச்சியற்ற தன்மையைத்தான் இயேசு இங்க சுட்டி காட்டுறாரு. ஓ, புரியுது. அதாவது நாங்க ஒரு சுரு இசைக்கிறோம், நீங்க அதுக்கேத்த மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு அந்த தலைமுறை கடவுள்கிட்டயே எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. சரியா புடிச்சிங்க. குழல் ஊதுறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியோட அடையாளம், கொண்டாட்டத்தோட வெளிப்பாடு. ஒப்பாரி வைக்கிறது துக்கத்தோட அடையாளம், மன வருத்தத்தோட வெளிப்பாடு. அவங்க ரெண்டுக்குமே ஸ்பந்திக்கல. ஆமா, சரிதான். இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, கடவுளோட அழைப்பு மகிழ்ச்சியா கொண்டாட்டமா வந்தப்போவும் அவங்க அதை ஏத்துக்கல. அதுவே கடினமா மனமாற்றத்தை கோரும் துக்கமா வந்தப்போவும் அவங்க அதை ஏத்துக்கல. எந்த ஒரு சூழலுக்கும் அவங்க தங்களை மாத்திக்க தயாரா இல்ல. எல்லாத்திலும் குறை காண்றேன், எதை கொடுத்தாலும் திருப்தி அடையாத ஒரு மனநிலை. இதுதான் அந்த தலைமுறையோட பிரச்சனையா இயேசு பாக்குறாரு. இங்கதான் அந்த வாசகம் ஒரு அற்புதமான திருப்பத்தை எடுக்குது. இயேசு இந்த ஊமையை ஒரு தத்துவமா மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல. ஆமா, அத நிஜ வாழ்க்கையோட இணைக்கிறாரு. உடனடியா அத நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட, அதுவும் திருமுழுக்கு யோவானையும் தண்ணியுமே அந்த உதாரணங்களை முன்வைக்கிறாரு. இதுதான் அந்த வாசகத்தோட ஜீவன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல திருமுழுக்கு யோவான பத்தி பேசுறாரு. யோவான் வந்தார், அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை. ஆமா,
யோவானோட வாழ்க்கையே பாலைவனத்துல ரொம்ப கடுமையான நோன்பு தவத்துல கழிஞ்சது. அவரோட செய்தி நெருப்பு மாதிரி. மனம் மாறுங்கள், விண்ணரசு வெறுங்கி வந்து விட்டது. அது ஒரு நேரடியான கடினமான அழைப்பு, ஒரு சவால் விடுகிற அழைப்பு. ஆனா மக்களோட எதிர்வினை என்னவா இருந்துச்சு? அவன் பேய் பிடித்தவன் அப்படின்னு முத்திர குத்திட்டாங்க. அவரோட அந்த தீவிரமான ஆன்மீகத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை அது அவங்களோட வசதியான வாழ்க்கைக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்திருக்கலாம். அதனால செய்திய பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு செய்தியை கொண்டு வந்தவரையே அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஆமா, இது ஒரு சுலபமான வழி இல்லையா? ஒரு செய்தி நமக்கு கஷ்டமா இருக்கும்போது அந்த செய்திய பத்தி யோசிக்கிறத விட அதை கொண்டு வந்தவர்கிட்ட ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டா நாம அந்த செய்திய புறக்கணிச்சிடலாம். சரிதான். சரி, யோவானோட அணுகுமுறை அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ இயேசு முற்றிலும் வேற ஒரு அணுகுமுறையை கையாளுறாரு. மானிட மகள் வந்தார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இது யோவானுக்கு முற்றிலும் நேர்மாறான ஒரு விஷயம். இயேசு மக்களோட மக்களா வாழ்ந்தாரு. அவர் திருமண விருந்துகள்ல கலந்துக்கிட்டாரு. வரி தண்டுபவர்கள், பாவிகள்னு ஒதுக்கப்பட்டவங்களோட கூட உக்காந்து உணவு சாப்பிட்டாரு. ஆமா, அவரோட அணுகுமுறை அன்பும் இரக்கமும் அரவணைப்பும் நிறைஞ்சதா இருந்துச்சு. ஒரு கொண்டாட்டமான அணுகிறதுக்கு எளிமையான ஒரு வழியா அது இருந்துச்சு. அப்போ யோவானோட ஒப்பாரி பாடலுக்கு அழ மறுத்தவங்க இயேசுவோட இந்த குழலிசைக்காவது ஆடி இருக்கணும் இல்லையா? அதுதான் இல்ல. அதுலதான் அந்த தலைமுறையோட முரண்பாடு வெளிப்படுது. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க. இதோ இம்மனிதர் பெருந்தீனிக்காரர், குடிக்காரர், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பர் அப்படின்னு பழிச்சாங்க. பாருங்க, யோவானோட அணுகுமுறை ரொம்ப கடுமையானது, துறவரமானதுன்னு நிராகரிச்சவங்க இப்போ இயேசுவோட அணுகுமுறை ரொம்ப தாராளமானது, உலக பிரகாரமானதுன்னு குறை சொல்றாங்க. என்ன ஒரு நம்ப முடியாத நிலைப்பாடு பாருங்க. ஆமா, யோவான் ரொம்ப கண்டிப்பானவருங்கிறது நிராகரிக்கிறதுக்கு ஒரு காரணம். இயேசு ரொம்ப அன்பானவர், மக்களோட பழகிறவருங்கிறது நிராகரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம். அப்போ உண்மையில அவங்க யார நிராகரிச்சாங்க? உண்மையில அவங்க திருமுழுக்கு யோவானையோ இயேசுவையோ நிராகரிக்கல. அவங்க கடவுள்கிட்ட இருந்து வந்த செய்தியை நிராகரிச்சாங்க. அந்த செய்தி அவங்களுக்கு பிடிக்காத வடிவத்துல வந்ததால அதை நிராகரிக்க ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க. இது நம்ம வாழ்க்கையிலும் நடக்கிற மாதிரி நான் உணர்றேன். கடவுள் நம்ம கிட்ட பேச விரும்பும்போது சில சமயம் ஒரு கடினமான நிகழ்வு வழியா, ஒரு நோய் வழியா நம்மை நாமே சரி செஞ்சுக்கிற மாதிரி ஒரு அழைப்பு வருது. அது யோவானோட குரல் மாதிரி இருக்கு. ஆமா, அது யோவானோட குரல் மாதிரி ரொம்ப கடினமா இருக்கு. உடனே கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ சோதனை அப்படின்னு நாம புகார் சொல்றோம். அதே சமயம் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா எல்லா வளங்களோடும் இருக்கும்போது அத கடவுளோட ஆசீர்வாதமா பார்க்காம இது என்னோட திறமை, என்னோட உழைப்பு அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அது இயேசுவோட கொண்டாட்டமான அணுகுமுறை மாதிரி இருக்கும்போது நாம அதுல கடவுளை பார்க்க தவறிடுறோம். கரெக்ட். ஆக கடினமான வழியையும் நாம விரும்புறதில்ல, எளிமையான வழியையும் ஏத்துக்கிறதில்ல. அப்படியானா கடவுள் என்ன செஞ்சாலும் அது தப்பாவே தெரியற ஒரு மனநிலைய பத்தி தான் இயேசு பேசுறாரா? நிச்சயமா. அவங்களோட மனநிலை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுடுச்சு. கடவுளோட அழைப்பு எப்படி வந்தாலும் அதை ஏத்துக்க அவங்க தயாரா இல்ல. இந்த மனநிலை தான் இயேசுவ ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. இந்த விரக்தியோட உச்சத்துல தான் இயேசு அந்த கடைசி வரிய சொல்றாரு. அதுதான் இந்த வாசகத்தோட திறவுகோள். ஆமா, இந்த வாசகத்தோட உச்சக்கட்டமா இயேசு கடைசில, எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று அப்படின்னு முடிக்கிறாரு. இந்த வரிக்குள்ளதான் அத்தனை அர்த்தங்களும் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். இந்த ஆழமான வரியோட அர்த்தம் என்னங்கறத நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் முழு விவாதத்தோட சாரமே. ஞானம்ங்கிறது இங்க கடவுளோட திட்டம், அவரோட வழிகள், அவரோட வார்த்தைய குறிக்குது. இயேசு என்ன சொல்றாருன்னா, கடவுளோட வழி சரியானதுதானா இல்லையாங்கிறத மக்களோட விமர்சனங்களோ அவங்களோட புகழ்ச்சிகளோ ஒருபோதும் தீர்மானிக்காது. யார் என்ன சொன்னாலும் சரி, கடவுளோட வழி ஞானமானதுதான். அதுக்கு சாட்சி யாரு? அந்த ஞானத்தை, அதாவது கடவுளோட செய்திய திறந்த மனசோட ஏத்துக்கிட்டவங்களோட வாழ்க்கை தான் உண்மையான சாட்சி. ஓ, இது ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது மக்கள் யோவான பேப்பிடித்தவன் என்றோ இயேசுவ பெருந்தீனிக்காரர் என்றோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா யோவானோட செய்தியை கேட்டு மனம் மாறி யோர்தான் ஆற்றுல திருமுழுக்கு பெற்றவங்களோட அந்த மாற்றம் அடைஞ்ச வாழ்க்கையும், இயேசுவோட அன்பை ஏத்துக்கிட்டு தங்களோட பாவ வழிகளை விட்டு புதிய மனிதர்களா மாறின ஜக்கேயு மாதிரி வரி தண்டுபவர்களோட வாழ்க்கையுமே அந்த ஞானத்துக்கு உண்மையான சான்றுகளா அமையுது. மிகச்சரியா சொன்னீங்க. அவங்களோட செயல்களே சான்று. வார்த்தைகள் இல்ல, செயல்கள். விமர்சனங்கள் எல்லாம் காத்துல கரைஞ்சிட்டோம். ஆனா மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றென்றைக்கும் நின்னு சாட்சி சொல்லும். ஆமா,
கடவுளோட ஞானம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு அதை ஏத்துக்கிட்டவங்களோட மாற்றமடைஞ்ச வாழ்க்கையை விட வேற என்ன பெரிய சான்று வேணும்? மக்களோட கருத்துக்களால ஞானம் மதிப்பிடப்படுறதில்ல, அது உருவாக்குற நல்ல செயல்களால, நல்ல மனிதர்களால அது மெய்ப்பிக்கப்படுது. இது நம்ம அன்றாட கிறிஸ்தவ வாழ்வுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. கடவுளோட வழிகாட்டுதல் நமக்கு பல வழிகள்ல வருது. ஒரு மறையுரை வழியாவோ, திருவிவிலிய வாசகம் வழியாவோ, இல்ல ஒரு நண்பரோட அறிவுரை வழியாவோ வரலாம். நாம அதை எப்படி எதிர்கொள்றோங்கிறது தான் கேள்வி. ஆமா, இந்த வாசகம் நம்மள பார்த்து கேக்குற நேரடியான கேள்வி இதுதான். நம்ம சந்தவெளி சிறுவர்களை போல இருக்கோமா? கடவுளோட அழைப்பு நமக்கு பிடிச்சமான விதத்துல, நாம எதிர்பார்த்த நபர்கிட்ட இருந்து நாம விரும்புற நேரத்துல வராததால அதை நிராகரிக்கிறோமா? இந்த குருவோட பிரசங்கம் எனக்கு பிடிக்கல, இல்லனா இந்த நபர் எனக்கு அறிவுரை சொல்லலாமாங்கிற மாதிரி காரணங்களை தேடி கடவுளோட ஞானத்தையே நம்ம புறக்கணிக்கிறோமா? இது உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம விரும்பும் கடவுளையா இல்ல நமக்கு வழிகாட்டும் கடவுளையா நம்ம தேடுறோம். ஆமா, நமக்கு ஆறுதல் சொல்ற, நம்ம விருப்பங்களை நிறைவேற்ற இயேசுவை மட்டும் ஏத்துக்கிட்டு நம்ம தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மள மாத்த நினைக்கிற இயேசுவை நம்ம நிராகரிக்கிறோமா? இந்த திருவருகை காலம், ஆண்டவரோட வருகைக்காக நம்மை தயாரிக்கிற இந்த புனிதமான நாட்கள்ல நம்ம மனநிலைய சோதிச்சு பார்க்க இந்த வாசகம் நம்மள அழைக்குது. திருப்திப்படுத்த முடியாத, எதிலையும் குறைகாண்கிற ஒரு தலைமுறையா நாம இருக்கோமா? இல்ல கடவுளோட ஞானம் எந்த வடிவத்துல வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு நம்ம செயல்கள் மூலமா அதுக்கு சான்று பகர்ற மக்களா இருக்கிறோமாங்கிறத சிந்திச்சு பார்க்க இது ஒரு மிகச்சிறந்த தருணம். நிச்சயமா. நம்ம திறந்த மனமே கடவுளோட ஞானம் நமக்குள்ள செயல்பட தேவையான ஒரே தகுதி. ஆம், நமது செயல்கள் கடவுளின் ஞானத்திற்கு சான்றாக அமையட்டும். அப்போ இந்த 3 வாசகங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஆமா, வாசகத்துல எஷாயா கடவுளோட இயக்கத்தையும் அவர் நமக்கு தர்ற ஆசிர்வாதமான பாதையையும் காட்டுறாரு. திருப்பாடல் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிற மரம் போன்ற வாழ்க்கைக்கும் நிராகரிக்கிற பதர் போன்ற வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா காட்டுது. கடைசியா நற்செய்தி அந்த அழைப்பை நிராகரிக்க துடிக்கிற மனிதனோட பிடிவாதமான மனநிலைய வெளிச்சம் போட்டு காட்டுது. அப்போ இந்த நாளோட ஆழமான பார்வை என்னவா இருக்கும்? நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் கடவுளுக்கு கீழ்ப்படிங்கிறத விட ஆழமானது. கடவுள் நம்ம கிட்ட எப்படி பேசுறாருங்கிறத இது காட்டுது. அவர் பல அலைவரிசைகள்ல பேசுறாரு. சில சமயம் திருமுழுக்கு யோவானோட கடுமையான ஒழுக்கமான அலைவரிசையில பேசுறாரு. சில சமயம் இயேசுவோட சந்தோஷமான உறவுகளை மதிக்கிற அலைவரிசையில பேசுறாரு. சரி, உங்களுக்கான ஆன்மீக சவால் என்னன்னா, இந்த அலைவரிசை சரியில்லை, அந்த தொனி சரியில்லைன்னு குறை சொல்றதை நிறுத்திட்டு, அழைப்பு எப்படி வந்தாலும் சரி அதுக்குள்ள இருக்கிற செய்திய கேட்க தொடங்குறது தான். அருமை. அப்போ அந்த பூங்காவுல கேட்ட அப்பாவோட குரல், அது ஒரு அதட்டலாவும் கேட்கலாம், ஒரு கெஞ்சலாவும் கேட்கலாம். ஆனா 2க்குள்ளேயும் இருக்கிறது அன்புங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கணும். அந்த அன்பு தான் செய்தி. குரல் வெறும் ஊடகம் தான். மிக சரியாக. அப்போ நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில கடவுளோட அழைப்ப நீங்க எந்த வடிவத்துல உணர்ந்திருக்கீங்க? சில நேரங்கள்ல யோவான போல ஒரு கடுமையான நோன்பு, ஒரு துன்பம் வழியா கடவுள் பேசியிருக்கலாம். சில நேரங்கள்ல இயேசுவ போல ஒரு நல்ல உறவு, ஒரு சின்ன சந்தோஷமான நிகழ்வு வழியா பேசியிருக்கலாம். அந்த அழைப்பு உங்க காதுல கேட்டப்போ உங்க பதில் ஒரு விமர்சனமா இருந்துச்சா, இல்ல உங்க வாழ்க்கைய மாத்திர ஒரு செயலா மாறுச்சா? தொடர்பவர் வாழ்வின் மொழியை கொண்டிருப்பார். நட்பேறு பெற்றவர் யாரவர்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழி நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்ட
உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர் நேர்மையாளரின் நேரியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.